இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் 40 வயதுக்கு மேலே உள்ளவங்களா இருந்தால் ஒரு லைக் போடுங்க. அப்போது உங்களுக்கு ஏற்றதான கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு தருவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், என்றைக்காவது ஆண்டவர் உங்களை, உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்கள் சகோதரர்கள் வேறு யாராவது காப்பாற்றுவார்கள் அப்படின்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரா? இல்லை. நாமத்தான் பிள்ளைகளை என்ன செய்வோம்? அவர்கள் நமக்கு தேவ தூதர்கள் போல இருந்தார்கள். தேவைகளெல்லாம் சந்தித்தீங்க, எல்லாம் அவங்களுக்கு செஞ்சீங்க. இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஆகவே பிரியமானவர்களே, அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும். கர்த்தர் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். நீங்கள் பாருங்கள், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நீங்கள் வாசித்து பாருங்கள். தாயின் வயிற்றில் தோன்றியது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பாருங்கள், எப்படி வாக்கு கொடுத்துருக்கிறார். பின்ன நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? விடுங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். நீங்கள் உங்கள் உடல்நிலையை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுங்க, உறவுகிட்ட பேசுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.